الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والآجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹ்வை முதலில் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபிய்யீன் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும், அன்னலாரின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத் தாபிஈன்கள், இமாம்கள், உலமாக்கள், கியாமம் வரை வர இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது ஒன்றாவதா என்று பிரார்த்தனை செய்தவனாக, இந்த உலகத்தில் எந்த முறையில் வாழுமாறு அல்லாஹ் நமக்கு அவனுடைய குர்ஆனின் மூலம் கற்றுத் தருகிறானோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமோ, உயர்தரமான சொர்க்கம் கிடைக்குமோ, அப்படியாப்பட்ட சீதேவியான நல்லடியார்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும், எந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியுள்ளானோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தள்ளப்படுவோமோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் பயங்கரமான நரகத்துடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ, அப்படியாப்பட்ட கேவலமான இழிவான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய என்னுடைய குதுபாவின் தலைப்பு என்னவென்றால், நம் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும், நம்முடைய துனியாவையும் ஆகிராவையும் வீணாக்கிக் கொண்டிருக்கும் அளவு கடந்த சிந்தனை, ஓவர் திங்கிங், சீமாவட்ட வடா சித்தீம. இந்த தலைப்பில் இஸ்லாமிய பார்வையை பற்றி பேசலாம் என்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிந்தனை என்பது அல்லாஹ் தந்த ஒரு நியமத். அது எந்த அளவு சிந்திக்கணுமோ அந்த அளவு தான் சிந்திக்கணும். அதை கடந்து சிந்திப்போமே ஆனால் அது ஒரு மனநோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் செய்யப்படுது. இது சம்பந்தமான உளவியலாளர்கள் கூட உருவாக்கப்பட்டுள்ளார்கள். சமூகத்தில் அன்றைய காலங்களில் நாம் கேட்காத பலவிதமான நோய்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, அதில் ஒரு பாரிய ஒரு நோயாக கவனிக்கப்படக்கூடியதுதான், கருதப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஓவர் திங்கிங். அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடிக்கிறானோ
அது போதாதென்ற மனப்பாங்கு நம் மத்தியில் உருவாகும் பொழுது வரக்கூடிய பயங்கரமான ஒரு சிந்தனை தான் இந்த ஓவர் திங்கிங் என்பது. අල්ලා අපට කියා ලියා තිබෙනවා මේ විදිහට තමයි මොහු ලෝකයේ ජීවත් වෙන්න යන්නේ, මොහු මේ ආකාරයෙන් තමයි ජීවත් වෙන්න ඕනේ. ඒක මදිකම නිසා අපේ හිතුල සීමාවට වඩා සිටීමේ රෝගයක් හටගෙන තිබෙනවා. ஒரு மனிதன் அதிகம் சிந்திக்கும் பொழுது அவனுடைய பிரெயின், அவனுடைய மூல அக்கல் இது பாதிப்படையுது. அவன் புத்தியால் அதிகம் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இந்த சிந்தனை தன்னை அறியாமலே ஏதோ ஒரு கோணத்தின் பக்கம் கொண்டு செல்லுது. அந்த அதிகம் சிந்திப்பது அவருடைய கல்வை பாதிக்க வைக்குது. மனநோயாளி ஒரு கல்வி இல்லாம இருக்குது. அவன் கல்வி ஒரு இடத்துல இல்லாம தடமாட்டம் அடையுது. இதை செய்யவா அதை செய்யவா இதை செய்ய ஒரு தடமாட்டம். அதே மாதிரி அவருடைய கல்வி சீர்கெட்டு போகும் பொழுது அவரால் வெளியாகக்கூடிய செயல்கள் அது பிழையான செயலாக வருது. அந்த செயல் திரும்ப அவருடைய புத்தியை பாதிக்க வைக்குது, புத்தி உள்ளத்தை பாதிக்க வைக்குது, உள்ளம் செயலை பாதிக்க வைக்குது. இது ஒரு சைக்கிள் போல, இது சைக்கிள் போல இது சுற்றி கொண்டே இருக்கும். இந்த நிலைமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் முதல் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த துனியாட வாழ்க்கையை சீர்குலைச்சு கொள்வார். இந்த துனியாட வாழ்க்கைய ஒருத்தருக்கு சொர்க்கத்துக்குரியதாக மாத்தே மேலும் நரகத்துக்குரியதாக மாத்தே மேலும். நாங்க விரும்பினோ விரும்பிலையோ இந்த உலகத்துல தான் சொர்க்கத்தை சம்பாதித்தோம். இந்த துனியாவை பத்தி எத்தனையோ ஆயத்துகள் வந்திருக்குது. இந்த துனியா ஒரு பேரு கெட்டது, இந்த துனியா ஒரு நஷ்டமானது. ஆனா அந்த துனியாவை சொர்க்கத்துக்குரியதாக மாற்றுறது நம்முடைய கையில் தான் நல்லா தந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அத மாதிரி யாரு இந்த மூணிலும் பாதிக்கப்படுவாரோ அவருடைய ஆகிரத்தை அவரு வீணாக்கிக் கொள்வார். ஏன் ஆகிரத்தை வீணாக்கிக் கொள்வார் என்றா, துனியால அவர் சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டிய டைம்ல அவரு ஓவர் திங்கிங் அதிக சிந்தனையின் காரணமாக இபாதத்திலிருந்து அமல்களிலிருந்து தூரமாக்கப்படுறார். இதுக்கு இஸ்லாம் எப்படியாப்பட்ட சொல்யூஷன் பதில்கள் தருது? மேலா சம்பந்த உத்தரகுமார் இஸ்லாமிய பதில் இதுக்கு சம்பந்தமான பதில் என்ன? என்ற உலகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. இதுக்கு இஸ்லாம் பதில் கொடுத்தீங்களா இல்லையா? இது நாங்க தெரிஞ்சுக்கோம். ஏண்டா இது எங்கட அன்றாட வாழ்க்கையிலே வருது. இது ஆண்களை விட பெண்கள் கிட்ட அதிகமா இருக்குது. இன்று நாம் நம்முடைய பெண்களுடன் கதைத்து பார்த்தாலும் சரி, அல்லது இன்று உளவியல் ஆலோசனைகளுக்கு வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹசரத் இதுக்கு ஒரு தெளிவு தாங்க என்று வரக்கூடிய கிளான்ஸாக இருந்தாலும் சரி, என்ன முன்வைக்கிறாங்க என்றால் உலகத்துல பயம். என்ன பயம் என்றா, அவங்கள கடந்த காலத்தை நினைச்சு ஒரி பண்றாங்க. அத்தீத்திய கணக்குல துக்கம், பாஸ்ட நினைச்சு கவலைப்படுறாங்க, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறாங்க, அநாகத்திய கணக்குல பயம். என்ன கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறாங்க, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க. யாருக்கு இது ஈக்குமோ இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ அவர் இபாதத்திலே ஒழுங்கா கவனம் செலுத்த மாட்டார். சரி, இஸ்லாம் இதுக்கு என்ன பதில் தருது? முதல், இது 3 விதமான சொல்யூஷனுக்கு நாம் பிரிக்கிறேன். இதுக்கான பதில், இதுக்கான ட்ரீட்மெண்ட் 3 விதமாக இருக்கிறது. அதுல முதலாவது, நாங்க எல்லாரும் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வ மலாயிகத்திஹி, மலாயிகாக்களை நம்புறோம்.
அல்லாஹ்ட வேதங்களே நம்புறோம், ரசூல்மாரே நம்புறோம், கியாமத்து நாளே நம்புறோம். ஆனா இந்த வல்கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நல்லதும் அல்லாஹ் இடத்துல தான் வருது, கெடுதியும் அல்லாஹ் இடத்துல தான் இது வருது. நம்புறோம், ஆழமா நம்புறோம் இல்ல, நம்புறோம். அப்படி என்ன நம்பிக்கை இருக்குது. நடந்த பிறகு அல்லாஹ்க்கு மாற்றமான பேசியல, நான் இப்படி இருந்தா, நான் அப்படி செஞ்சிருந்தா, நான் போவாம இருந்தா, ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், எனக்கே இப்படி நடக்கணுமா, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர் அல்லாஹ் பார்த்து கொண்டா இருக்கிறான் என்று கூட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு பேசக்கூடிய நிலைமைகளை நாங்க காணுறோம். அப்ப இதுல முதல் சொல்யூஷன் என்னன்னா, இந்த நாங்க எங்கட உள்ளத்துல என்ன வரணும் என்றா, அல் ஈமான் பில் கலா வல் கதர், கலா கதிரை பத்தி நம்பிக்கை ஆழமாக வரும். இந்த உலகத்தை இலக்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ், இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ், என்ன படைச்சதும் அல்லாஹ், இந்த காலங்களுக்கு பொறுப்பும் அல்லாஹ். நாங்க எல்லாரும் ஐவேளை தொழுகைக்கு பின்னால ஒரு துஆ கேட்போம், அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ எனக்கென்று எதெல்லாம் நாடிக்கிறாயோ, தர விரும்பிக்கிறாயோ, அதை உலகத்துல யாராலும் தடுக்கிறார். அல்லாஹ் எனக்கு கொண்ட தர நாடிட்டா அதை தந்தேதான் ஆகுவார். அல்லாஹ் எனக்கென்று நாடி இல்லை, முழு உலகமே செய்து முயற்சி செய்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஒரு உதாரணத்தோட நான் சொல்லி காட்டுறேன். ஒரு ஆசை, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும். அல்லாத நாட்டத்துல இந்த சொந்த வீடு எனக்கு எழுதில்லை, அல்லாஹ் எனக்கு சொந்த வீடு எழுதில்லை. இப்ப நான் இந்த சொந்த வீட்டை நினைச்சு 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 நோயாளி ஆகிறதும் தவறு. இந்த உலகமே சேர்ந்து, எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து, எல்லா சோசியல் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து இவருக்கு ஒரு ஊடு கட்டி கொடுக்கணும் என்று பிளான் பண்ணினாலும் தாராளம் அந்த வீட்டை கட்டி கொடுக்கலாம். ஏன் அல்லாஹ் நாடி இல்லை. இப்ப அல்லாஹ் ஒருத்தருக்கு சொந்த ஊட நாடிக்கிறான். ஆனா எல்லா சோசியல் ஆர்கனைசேஷன், சோசியல் ஒர்க்கர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறாங்க இல்ல. ரப்பு நாடினா அது எங்களையும் வந்து சேரும். இதுதான் இந்த துஆட அசில் கருத்து. அத மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள, அவங்களுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை படிச்சு கொடுக்குறாங்க. இது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் உதவும். இந்த குத்துபால இந்த வசனங்களை நாங்க வாழ்க்கையாக எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். யா குலாம், என்னுடைய சிறுவனே, இன்னி அல்லிமக கலிமாத், நான் உங்களுக்கு சில கலிமாக்களை, சில வசனங்களை, சமஹார வசனத்துக்கு அக்குபான்னல தேன்னா சம் வேர்ட்ஸ் படிச்சுதாரே. இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபது, நீங்க அல்லாஹ்வை பாதுகாக்குங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்படி என்றா அல்லாஹ்வோட சட்ட திட்டங்களை சரியாக விளங்கி நாங்க செய்வோமே ஆனால் அல்லாஹ் எங்களை பொறுப்படுத்திடுவாங்க. அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடாது, பாவங்கள்ல ஈடுபடக்கூடாது. இப்படி வாழ்வோமே ஆனால் எங்கட வாழ்க்கை அல்லாஹ் பொறுப்படுத்திடுவான். நீங்க அல்லாஹ்வை பாதுகாப்பீங்க, அல்லாஹ்வோட சட்ட திட்டங்களை செய்வீங்கன்னா தேவையான நேரத்தில் அல்லாஹ்வோட ஹெல்ப் உங்களுக்கு வரும். அத மாதிரி நபி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உங்களுக்கு ஏதாவது தேவையா ஹாஜியார் மார்க்கிட்ட போயிட்டு தலை சொரியாம அல்லாஹ் இடத்துல கேளுங்க வாப்பா, அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்க என்று நபி அவங்க படிச்சு கொடுக்குறாங்க. அதுவும் அதே கருத்து தான், சிமிலர் மீனிங். நீங்க ஏதாவது உதவி கேட்கிறேன்டா ரப்பு கிட்ட உதவி கேளுங்க. அதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குத்துபாவோட ரிலேட்டிவான டாபிக் சப்ஜெக்ட் இதுதான். என்ன சொல்லி கொடுக்குறாங்கடா, பிள்ளையே நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா ஆழமாக விளங்கிக்கோங்க.
அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா ஐயன்ஃபஉக பிஷைஇன், முழு உம்மத்தினர்களே, எல்லா மக்களும் எல்லா மனிதர்களும் ஒன்று கூடி உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய நாடுறாங்க. ஆனா அதை அல்லாஹ் எழுதில்லைண்டா அவங்களால உங்களுக்கு செய்ய இயலா. முழு உம்மத்துமே சேர்றாங்க உங்களுக்கு ஒரு கெடுதிய நாட, உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய. ஆனா அல்லாஹ் அதை எழுதில்ல, முழு உலகமே சேர்ந்தாலும் உங்களுக்கு கெடுதியை செய்ய இயலா. அது போல நபி அவங்க சொல்லி கொடுக்கிறாங்க, கது கதபல்லாஹு அலைஹி ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்திஸ் ஸுஹுப், எல்லாம் எழுதி முடிஞ்சு. அது என்ன, எங்கட சட்டர் எல்லாம் எழுதி முடிஞ்சு. நாங்க எங்க வாழுவோம், எங்க பிறப்போம், யார கல்யாணம் முடிப்போம், எங்களுக்கு எத்தனை புள்ள, எப்ப மவுத்தாவோம், எப்படி வாழுவோம், எதை சாப்பிடுவோம், இதெல்லாம் அல்லாஹ் எழுதி முடிஞ்ச சட்டர். அந்த சட்டரை நினைச்சு நாங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எங்களை நோயாளி ஆக்கி கொண்டு வாழுறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவிதை படிக்கிறாங்க, ஒரு அழகான கவிதை. دَعِلْ مَقَادِيرَ تَجْرِي فِي أَئِنَّتِهَا, அல்லாஹ்ட கதிர்ட விஷயத்தை நீங்க கையிட்டுடுங்க. அல்லாஹ் நாடின விஷயங்கள்ல நீங்க தலை போட போவான, அதை கையிட்டுடுங்க. அஇன்னத்தெண்டா குதிரையுடைய கடிவாளம். அப்படி இருந்தா அல்லாஹ் நாடின அந்த கடிவாளத்தை நீங்க குடிக்க போவான. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் எழுதி முடிஞ்சு அதை நினைச்சு ஒரி பண்ணவான. அத மாதிரி வலா தபீதன்ன இல்லா ஹாலியல் பால், ராவைக்கு தூங்க போறீங்கதானே, நிம்மதியா தூங்குங்க. நாளை நினைச்சு டென்ஷன் ஆவான, இன்றைக்கு நினைச்சு பயப்படவான, கவலைப்படவான. நாளைக்கு என்ன ஆக்கணுமோ, நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், நாளைக்கு 2000 தேவையே, மரக்கறி வாங்கணும், இறைச்சி வாங்கணும் என்று யோசிச்சு நீங்க தூக்கத்தை கெடுத்து கொள்ளவான. நிம்மதியா தூங்குங்க. மா பைன அவமதி ஐனின் வன்திபாஹதிஹா யுகையிருல்லாஹு மின் ஹாலின் இலா ஹால், கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முன்னால ஒரு நிலைமையிலிருந்து அல்லாஹ் மறுநிலைமையை மாத்திடுவான். அப்படி என்றா நாங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் நிலைமையை மாத்திடுவான். இதனாலதான் காலை மாலை அவுராத்ல நாங்க ஒரு துவா ஓதுறோம், யா ஹய்யூ யா கய்யூம், நிலைத்திருக்க கூடியவனே, நித்திய ஜீவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் உங்க உதவியால ஹெல்ப் கேட்கிறேன். فأصلح لي شأني كله, யா அல்லாஹ் இந்த எல்லா நிலைமையும் சீராக்குறேன். அது வீட்டு பிரச்சனையாயிருக்கலாம், அது புள்ள பிரச்சனையாயிருக்கலாம், அது கணவனுக்கு மனைவி பிரச்சனையாயிருக்கலாம், மனைவிக்கு கணவன் பிரச்சனையாயிருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரச்சனையாயிருக்கலாம், பெற்றோருக்கு புள்ள பிரச்சனையாயிருக்கலாம், சாப்பாடு பிரச்சனையாயிருக்கலாம். எல்லா நிலைமையும் சீராட்டு. காலையிலே மோதோடும் மாலையிலே மோதோடும். பலா தகின்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் மூடி சிமற்ற அளவு கூட ஓட பொறுப்புலையும் என்ன நீக்கிறாரு. கண்ணை மூடி துறக்கிற அந்த அளவு டைமிங் நீக்கிதானே, அந்த அளவு கூட அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், யார உங்க பொறுப்புலையும் என்ன நீக்கிறாரு. இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வசியத்தாக சொல்லி கொடுத்த வசனங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்துல ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழுறாங்க. எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு கொடூர அரசன். அவர் பல விஷயங்களை செஞ்சாரு. இப்ப அந்த நேரத்துல ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டென்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப மாணவர்கள் வந்து கேட்கிறாங்க, உஸ்தாத் அவங்களே, உலகத்துல இவ்வளவு பிரச்சனை, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை, நீங்க கூலா அழிக்கிறீங்களே. எங்கட பாசல செல்லுறா, என்ன ஹஜ்ரத் நீங்க சும்மா அழிக்கிறீங்க என்ற மாதிரி மாணவர்கள் உஸ்தாத் கிட்ட கேட்கிறாங்க, என்ன இமாம் அவங்களை நீங்க கூலா அழிக்கிறீங்களே. அப்ப ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுறாங்க, அலிம்து அன்ன ரிஸ்கி லா யஹுது கைரி, எனக்கு தெரியும்
ஏண்ட ரிஸ்க என்ன தவிர வேற யாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு தான் வந்து சேரும். எனக்கு இந்த அல்லாஹ் எழுதினது எனக்கு வந்து சேரும், அதை யாராலையும் எடுக்கலாம். இதை நம்பிச்சு, இது எனக்கு தெரியும். கல்வி, அதனால என் உள்ளம் ரிலாக்ஸ் ஆகிக்குது. ஏன் எனக்கு எழுதப்பட்டு வந்து சேரும். அலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி ஃபஷுகில்து பிஹி வஹ்தி. எனக்கு தெரியும் ஏண்ட அமல எனக்கு மட்டும்தான் செய்யணும். ஏண்ட தஹஜ்ஜுத் எனக்கு மட்டும்தான் தொழில். ஏண்ட ஐவேளை தொழில் எனக்கு மட்டும்தான் தொழில். ஏண்ட சிக்ரௌராத், ஏண்ட குர்ஆன் திலாவத், ஏண்ட தஸ்பீஹ் எனக்கு மட்டும்தான் செய்யணும், வேற யாராலையும் செய்யல. அதனால நான் அதுல பிஸி ஆகிறேன். அத மாதிரி சொல்றாங்க, அலிம்து அன்னல்லாஹ முத்தலிஉன் அலைய. எனக்கு தெரியும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், இப்பயும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால நான் ஒரு பாவம் செய்யற நிலைமையில் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு வெட்கப்படுறேன். அதனால பாவங்கள்ல இருந்து தூரமா இருக்கிறேன். அலிம்து அன்னல் மௌத்த யன்தலிருனி. எனக்கு தெரியும் என் மௌத்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க என் ரூஹ கைப்பற்ற. அதனால நான் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக தேவையான அமல்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மாணவர்களுக்கு சொன்னாங்க. இது முதல் சொல்யூஷன். என்ன? கலா கதிரை கொண்டு நம்புறது. இரண்டாவது சொல்யூஷன் தவக்குல். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தவக்குலை பத்தி பல இடங்கள்ல பேசுறான். நேரம் போதாது, இன்றைய குதுபாவை ஒரு மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அடுத்த இரண்டையும் கொஞ்சம் சுருக்கமாக பேசுவேன். தவக்குல் முதலாவது என்ன? கலா கதிரை பொருந்திக் கொள்ற தன்மை வரும். இரண்டாவது தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தவக்குல் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு ஆள்கள், அல்லாஹ்ட்ட கெமதி சமாஜයක් ඉන්නවනම් කාවද කැමති අල්ලාහ්ට தவக்குல் வைக்கிறவங்களை அல்லாஹ் விருப்பம். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்க முஃமின்களாக இருந்தா அல்லாஹ் மீது தவக்குல் வைங்கோ. வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யாரு தவக்குல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வே போதும். இது குர்ஆன் பேசுது. அது மாதிரி எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மனிதர் ஒட்டகத்தை கெட்டிட்டு போறாரு. கெட்டவா வானமா என்று தடமாறி கொண்டிருக்கல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஅகில்ஹா ஃபதவக்கல். அந்த ஒட்டகத்தை கெட்டிட்டு தவக்குல் வைங்க. இது என்ன படிச்சு தருவதுன்னா, எங்கிட்ட தாக்கத்தை கேட்டு நாங்க இந்த உலகத்துல முயற்சி செய்யும். வெள்ளையோடு எழுதி சாப்பாடு வரணும் என்று சாப்பாடும் செய்யாம அடுப்புல அந்த கறியையும் வைக்காம உட்கார்ந்து கொண்டீங்கன்னா சாப்பாடு வராது. அடுப்புல வைப்போம். மேக்சிமம் எங்கட ட்ரைல நாங்க ஒட்டகத்தை கெட்டுவோம். ஆனா எங்களுக்கு நடந்துக்கிட்டே தெரியுமா, இந்த ஓவர் திங்கிங் என்ற பேர்ல ஒட்டகத்தை கெட்டினப்புறம் யார சரி கொண்டு போனா, ஒட்டகம் தானா அவுத்து கொண்டு போனா, அல்லது இந்த ஒட்டகம் குழம்பி இது அடுத்தவங்களோட காணில வைக்குமோ, இந்த காணில கெட்டேலுமோ, ஒட்டகத்துக்கு பசி வருமோ, இவர் நினைக்கிறாரு எங்கேயோ உள்ளத நினைச்சு டென்ஷன் ஆகுறாரு. இப்படி நம்மத்தில் சில நோய்கள் இருக்கு. தவக்குல் வைத்தா அது அல்லாஹ் பொறுப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சே தீருவார். மேக்சிமம் எங்களுக்கு ஏற்ற முயற்சியை நாங்க செய்யும். அல்லாஹ்வும் இஸ்லாமும் விரும்புதில் ஒத்தண்ட அந்த மேக்சிமம் ட்ரையை தாண்டி போறது. இஸ்லாம் எங்களுக்கு என்னென்ன அமலுக்கு கூட உங்களோட தாக்கத்து கேட்டதான் செய்யுங்க. தாவாத பணியை கூட தாக்கத்து கேட்டதான். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். அந்த ஆழ்ந்த தாக்கத் டிஃபரன்ஸ். ஏந்த தாவாத கெப்பாசிட்டி, ஏந்த அமல்த கெப்பாசிட்டி மற்றவரும் செய்யணும் என்று எதிர்பார்க்கிற உலகம் இல்லை. அவர் டிஃபரன்ஸ், நான் டிஃபரன்ஸ். அவர் அவருடைய தாக்கத்துக்கேற்ற செய்யற, நான் எந்த தாக்கத்துக்கேற்ற செய்யற. கியாமத்து நாள்ல தீர்ப்பு தாரவர் அல்லாஹ். இங்க உலகத்துல எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறா, இவர் தொழுறார் இல்ல, இவர் அமல் செய்யறார் இல்ல, இவர் துஆமுறார் இல்ல, அது அல்லாஹ்ட டியூட்டி. அல்லாஹ்ட டியூட்டி எங்களுக்கு பாரம் எடுக்கல. இன்னைக்கு நடந்துக்குது என்னன்னா, அல்லாஹ்ட டியூட்டியை நாங்க பாரம் எடுக்கிறோம்.
அந்த டியூட்டியை நாங்க கைவிட்டுடுவோம். தவக்குல் அல்லாஹ் மீது வைக்கிறோம். மூணாவது சொல்யூஷன், இது கடைசி சொல்யூஷன். நம்மில் அதிகமானோருக்கு அல்லாஹ் எனக்கு இதைத்தான் எழுதிக்கிறான், அதை கபூல் செய்யற மனப்பான்கு இல்லாததின் காரணமாக நன்றி செலுத்தாம வாழும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்னன்னா, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களோட டியூட்டி நான் தந்ததுக்கு தேங்க்ஸ் பண்றது, நன்றி செலுத்துறது. கூட்டித்தார வேண்ட டியூட்டி, கூட்டித்தார வேண்ட வேலை. உங்களோட வேலை வெறி பண்ணாம நன்றி செலுத்துறது. அல்லாஹ் எனக்கு ஒரு புஸ்ஸைக்களை தான் தந்திக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு நடந்து போவதான் வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். கால் வேண்டு சொத்தி இல்லாம தந்திக்கிறான், நொண்டி இல்லாம தந்திக்கிறான். ஒரு புஸ்ஸைக்களை தந்திக்கிறான், ஒரு மோட்டர் பைக்கை தந்திக்கிறான், ஒரு த்ரீ வீலரை தந்திக்கிறான், ஒரு கார் தந்திக்கிறேன். இன்னைக்கு நடந்திக்குது என்னன்னா, நடந்து போற நாங்க ஏங்குறோம், எனக்கும் ஒரு புஸ்ஸைக்கள் தான். இப்ப அல்லாஹ் புஸ்ஸைக்களை தந்ததுக்கு போறோம், கொஞ்சம் பைக்கும் மீண்டா கொஞ்சம் வேகமா போயிருந்தே. இப்ப மோட்டர் பைக் கிடைச்சதுன்னு கொஞ்சம் நலஞ்சி போவாமீண்டா, த்ரீ வீலர் மீண்டா, த்ரீ வீலர் கிடைச்சதுன்னு கொஞ்சம் பக்கத்தால பாதுகாப்பு இல்லாம இருக்குது. ஒரு கார் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறானே என்ற அந்த மைண்ட் செட் இல்லாததின் காரணமாகவும் எங்களோட வாழ்க்கை வீணாய் கொண்டு இந்த கலா கதிர நம்புறது, அல்லாஹ் தான் இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறான் என்று நம்பி அத மாதிரி நாங்க தவக்குலோடு அல்லாஹ் தந்த விடயங்களுக்கு நன்றி செலுத்துவோமே, ஆனால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமே. இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கை குதூகலமாக இருக்கு, நிம்மதியா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு பலருக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ற நோய் இல்லாம இருக்கு, டிப்ரெஷன் என்ற நோய் இல்லாம இருக்கு. ஏன் இந்த தலைவரை பேசினேன் என்றால், பலர் இதால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதின் காரணமாக. இந்த குதுபாட சுருக்கம், இன்றைய உலகத்தில் பலரும் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஏன் என்றா, நம்மிடத்துல கலா கதர கபூல் செய்து கொள்ற தன்மையும், தவக்குல் குறைபாடு தன்மையும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாததின் தன்மையின் காரணமாக நோயாளியாகிக் கொண்டே இருக்கின்றோம். அதை விட்டுட்டு நாங்க கலா கதிர கபூல் செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் மீது உறுதியான தவக்குல் வைக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் இந்த நியமாக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் மாறிட்டோம் என்றா வாழ்க சந்தோஷமாக இருக்கும். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நம்மில் யார் யாரெல்லாம் நம்முடைய கலா கதிர கபூல் செஞ்சு கொள்ள முடியாம அதிக சிந்தனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான குணத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நமக்கும் கலா கதிர கபூல் செய்யற அந்த மனப்பான்மை தந்திரியா அல்லாஹ், தவக்குல உறுதியாக தந்திரியா அல்லாஹ். நீ தந்த நியமாக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்துல எங்களை செய்திரியா அல்லாஹ். முஸ்லீம்கள பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்க மனைவி மக்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், உற்றார் உறவினர்களுடைய மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், இந்த மஹல்லாவில் உள்ள மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், தாயிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், ஒரு மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், ஆண்கள் பெண்கள் சிறார்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களுக்கு நீ உறுதுணையாயிரியா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்புல உதவி செய்தது போல், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணீர்ல உதவி செய்தது போல், யா அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மீன் வயிற்றுல உதவி செய்தது போல், அனைத்து சோதனைக்கும் ஆளாக்கப்பட்ட நபிமார்களுக்கு சோதனைகள் வெற்றியை கொடுத்தது போல், பலஸ்தீன் மக்களுக்கும் நமக்கும் வெற்றியை நசீபாக்கிறியா அல்லாஹ். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.